வெல்கம் டு இன்சைட் அண்ணனிங்க. நம்ம சேனலில் இன்னைக்கு நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டேப்லூவில் இருக்கிற செட்டுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது சரிங்களா. அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, இந்த செட்டுங்கிறது ரொம்பவே ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். ஆனால் உங்கள் சார்ட்டில் வைக்கும்போது ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் ஆகும் சரிங்களா. டேஷ்போர்டில் வைக்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் சரிங்களா. அது எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத ஒரு சார்ட் கிரியேட் பண்ணி நான் சொல்லித்தரேன் சரிங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம டேட்டா சோர்ஸ் வந்து பார்த்தோம் சரிங்களா. டேட்டா சோர்ஸ் வந்து பார்க்குறேன். நம்ம டேட்டா சோர்ஸ் ரொம்பவே சிம்பிளான டேட்டா செட் தான். ப்ராடக்ட் ஐடி இருக்குது, ப்ராடக்ட் நேம், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது சரிங்களா, அது என்ன கேட்டகரியில் இந்த ப்ராடக்ட்ஸ் வருது, சேல்ஸ் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட்டு, என்ன ரீஜனில் விற்றுருக்காங்க சரிங்களா. ரொம்பவே சிம்பிளான டேட்டா செட் தான். இப்போ நம்ம ஷீட் 1க்கு போய்க்கலாம். இப்போ ஷீட் 1க்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சார்ட் க்ரியேட் பண்ண போகிறேன் சரிங்களா. அதுக்கு ஃபஸ்ட் வந்து ப்ராடக்ட் நேமை வந்து என்ன பண்ணுறேன்னா காலத்தில் போடுறேன். அதை மாதிரி சேல்ஸ் எடுத்து என்ன பண்ணுறேன்னா ரோஸில் போடணும் சரிங்களா. இப்போ நீங்கள் பாருங்கள், நம்மகிட்ட இருக்க 10 ப்ராடக்ட்டுமே சார்ட்டில் ஷோ ஆகுது இல்லையா. இப்போ உங்கள் மேனேஜர் உங்கள்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு வந்து டாப் 3 ப்ராடக்ட்ஸ் மட்டும் வந்து சார்ட்டில் ஹைலைட் ஆகிருக்கணும் சரிங்களா. டாப் 3 ப்ராடக்ட்ஸ்னால் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ பார்த்தா நம்ம கண்டுபிடிக்கலாம் எதெல்லாம் ஹையஸ்ட்டு சேல் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு தனியாக ஹைலைட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. இந்த சார்ட்டில் டாப் 3 ப்ராடக்ட்ஸ் மட்டும் எனக்கு ஹைலைட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம வந்து இந்த செட்டை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. செட்டை எப்படி யூஸ் பண்ணணும்னா இங்கே வாங்க. எதை நம்ம செட்டில் யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த ப்ராடக்ட் நேமை தானே நம்ம வந்து ஹைலைட் பண்ண போகிறோம். அப்போ அந்த ப்ராடக்ட் நேமில் தான் நம்ம க்ரியேட் செட்டை கொடுக்கணும் சரிங்களா. அப்போ இங்கே லெஃப்ட் சைடில் வாங்க, அந்த ஃபீல்ட் ப்ராடக்ட் நேமை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணும்போது க்ரியேட்னு ஒரு ஆப்ஷன் காணிக்கும். க்ரியேட்டுங்கிறதுல கேல்குலேட்டர் ஃபீல்ட் இருக்கும், குரூப் இருக்கும். குரூப்பை பற்றி போன வீடியோ ஆல்ரெடி நான் போட்டுட்டேன். அதை பார்க்கணுன்னா நம்ம லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது செட் சரிங்களா. இப்போ செட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிளிக் பண்ண போகிறோம். இப்போ செட்டில் நம்ம மேலே என்னென்னா ப்ராடக்ட் நேம், செட்னே நேம் கொடுத்துக்கலாம். உங்கள் நேம் உங்களுக்கு என்ன நேம் தேவையோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா டாப் 3ன்னு சொல்லி நேம் கொடுக்க போகிறேன் சரிங்களா. சாரி, டாப் 3. ஓகே, டாப் 3ன்னு சொல்லிட்டு நேம் கொடுக்க போகிறேன். இப்போ ஜெனரல்லே இருக்குது சரிங்களா. இப்போ இது என்னென்னா ரெண்டு கான்செப்ட் தான், இன்னு அவுட் சரிங்களா. நீங்கள் இப்போ என்ன ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே இன்னு, எதை செலக்ட் பண்ணலையோ அது எல்லாமே அவுட்டு. செட்டுங்கிற கான்செப்டே தான். ஒன்றில் இன்னில் வரணும், ஒன்றில் செட்டுக்குள்ளே வரணும், இல்லைன்னா செட்டுக்கு வெளியே போகணும் சரிங்களா. இப்போ நான் எந்த ப்ராடக்ட்லாம் செட்டுக்கு உள்ளே வைக்க போகிறேன்னா எனக்கு இப்போ என்ன இது என்னோடய ரெக்யர்மெண்ட் என்ன, டாப் 3 வந்து ஷோ பண்ணணும் இல்லையா. இப்போ இந்த டாப் 3 ப்ராடக்ட்ஸ் மட்டும் எனக்கு இன் பண்ணணும், மற்றதெல்லாம் அவுட் பண்ணணும் சரிங்களா. இப்போ நீங்கள் பாருங்கள் டாப் 3 இதில் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பாருங்கள், சார்ட்டில் பாருங்கள், இது பெரிய இது இல்லையா. லேப்டாப்பு, மொபைலு, அடுத்தது டேப்லெட், இது இந்த 3 தான் டாப் 3 எப்படி தானே. இப்போ நம்ம அதை எப்படி செலக்ட் பண்ணலான்னா இப்போ பாருங்கள், லேப்டாப்பு செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. லேப்டாப்னா இருக்குது, மொபைல்னா இருக்குது ஓகேவா, மொபைல் இருக்குது, வேறு டேப்லெட் ஓகேங்களா. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணிக்கோங்கன்னா ஓகே கொடுத்துக்கோங்க சரிங்களா. ஓகே கொடுத்துனேன். இப்போ டாப் 3 வந்து இந்த லெஃப்ட் சைடில் ஷோ ஆகும் சரிங்களா. இப்போ நம்ம இதில் சார்ட்டில் எதுவுமே ஹைலைட் ஆனது மாதிரி இல்லை இல்லையா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டாப் 3 எடுத்து கலரில் போட சரிங்களா. கலரில் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப் 3 மட்டும் ஹைலைட் ஆகிருக்கும், மற்றது எல்லாமே வந்து என்ன இருக்குன்னா பிளர்ரான ஒரு லைட் கலருக்கு போயிருக்கும் சரிங்களா. இப்போ இந்த சார்ட்டை பார்க்கும்போது டாப் 3 மட்டும் தான் உங்களுக்கு ஹைலைட்டடாக தெரியும் சரிங்களா. இதில் உங்களுக்கு இந்த கலரை சேஞ்ச் பண்ணணும், இது ரொம்ப அட்ராக்டிவாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கலரை சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதில் போங்க, இதில் வந்து எடிட் கலர்ஸ் இருக்கும். எடிட் கலர்ஸில் போயிட்டு இன்னுக்கு என்ன இது, அவுட்டுக்கு என்ன கலர்னு செலக்ட் பண்ணி கொடுத்துங்க. இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு ரெட்டு கொடுத்தீங்கன்னா அட்ராக்டிவாக இருக்கும். அவுட்டுங்கிறது கொஞ்சம் பிளர்ராக இருக்கிறது நல்லாயிருக்கும் சரிங்களா. அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் 3 ப்ராடக்ட்ஸ் மட்டும் ஹைலைட் ஆகி உங்களுக்கு கிடச்சிருச்சு இல்லையா. இது ஒரு விஷயம், நான் டாப் 3 வந்து நான் மேனுவலாக தான் நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. அப்போ இப்படி தான் நான் எல்லா தடவையும் மேனுவலாக செலக்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கிடையாது. நீங்கள் வந்து டாப் 3 வந்து அதுவே தன்னால் செலக்ட் பண்ணுற ஆப்ஷனும் இந்த செட்டில் இருக்குது சரிங்களா. அது எப்படி க்ரியேட் பண்ணணும்னா இப்போ பாருங்கள், இதை நான் எடுத்து வெளியே போடுறேன் ஓகேங்களா. வெளியே போடுறேன், நார்மல் கலர் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு செட் க்ரியேட் பண்ணி காமிக்க சரிங்களா. இப்போ இந்த ப்ராடக்ட் நேம்லேயே அடுத்த ஒரு செட் க்ரியேட் பண்ணலாம். கீழே போகிறேன், க்ரியேட் செட் இல்லையா. இப்போ செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. இந்த கண்டிஷனுங்கிற ஆப்ஷனை நம்ம இப்போ பார்க்க போகிறது இல்லை. உங்களுக்கு யாருக்காக தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக கமெண்ட் செக்ஷனில் பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2ல் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் அந்த டாப்பு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன் சரிங்களா. இப்போ டாப்புக்கு வந்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பை ஃபீல்டு சரிங்களா, ப்ராடக்ட் நேம் செட்டு சரிங்களா. இப்போ இதில் வந்து என்ன கொடுத்துக்கோங்கன்னா நான் இருக்குதுல்ல பை ஃபீல்டு கொடுத்துக்கோங்க. டாப் காணிக்குதா, டாப்பில் இந்த 10 ரிமூவ் பண்ணிவிட்டு 3 கொடுத்துக்கோங்க சரிங்களா. 3 கொடுத்துட்டு பை எது பை சேல்ஸ், நம்ம எதனால டாப் எடுக்கிறோம், எதை வச்சு டாப் 3 கண்டுபிடிக்கிறோம். சேல்ஸ் நிறைய ஆச்சுன்னா எது கூடுதலாக இருக்கோ அது டாப் 3ல் வரணும் இல்லையா. அப்போ சேல்ஸ் கொடுத்துக்கோங்க. சம் தானே, சம் கொடுத்துக்கோங்க ஓகேவா. கொடுத்துட்டு
ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ ப்ராடக்ட் நேம் செட்னு ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு இல்லையா? இப்போ இந்த ப்ராடக்ட் நேம் செட்டை எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கலரில் போட்டிங்கன்னா இப்போ டாப் 3 வந்து அதுவே வந்து என்ன பண்ணிட்டுனா ஃபெச் பண்ணிட்டு இல்லையா? இப்போ இந்த டாப் 3 வந்து நம்மளே மேனுவலாக ஃபெச் பண்ணி எடுக்கலாம், ஆட்டோமேட்டிக்காட்டும் ஃபெச் பண்ணி எடுக்கலாம். 2 ஆப்ஷனும் இருக்குது சரிங்களா? அப்போ நீங்கள் இந்த மாதிரி வந்து இந்த செட்டை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா? இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் டேஷ்போர்டில் நீங்கள் பண்ணும்போது. ஓகேவா? இப்போ இதெல்லாம் நான் இது வரைக்கும் சொல்லி தந்ததில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கட்டாயமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோ வரும் வரை காத்திருங்கள்.